ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது எங்கள் மாமா மக சொல்கிறா, வாழ்க்கை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறா. வாழ்க்கை வந்து எப்போதுமே சரியாக தான் இருக்கும். நம்ம கரெக்டாக நடந்துக்கிறணும், அவ்வளோதான். கணவன் மனைவிக்குள்ளே ஒளிவுமறைவு இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகம் இருந்துச்சுன்னு வைங்களேன், சத்தியமாக வாழ முடியாது. புரிஞ்சுக்கிட்டு வாழ முடியாது, விவாகரத்தில் தான் போய் நிற்கும். சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டு எத்தனை பேர் வாழ்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. அப்புறம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அப்படி காற்றுல ஊதிட்டு போயிடணும். நான்லாம் அப்படி தாங்க. எனக்கு இல்லாத பிரச்சனையா? ஆனால் பிரச்சனை நான் சும்மாவே இருந்தாலும் பிரச்சனை என்னை தேடி வரும். அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு மட்டும் நான் 5 நிமிஷம் உட்காந்து, யாருமே இல்லை, தனிமை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் வெளியே விரட்டி விட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக இருப்பேன். குழந்தைங்களா இருக்கட்டும், என் கணவராக இருக்கட்டும், எல்லோரும் வெளில போங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டு அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு மட்டும் யோசிச்சேன்னு வைங்களேன், அடுத்த பாயிண்ட்டை நான் பிடிச்சிடுவேன். ஒவ்வொரு பெண்களும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் காற்றா பறந்து போயிடும். நம்புறீங்களா? அது பொண்ணுக்குன்னு இல்லைங்க, ஆணுக்கும் தான். பொண்ணை விட ஆண் வந்து வலிமையானவன். ஆனால் குடும்பத்தை சமாளிக்கிறது யார்? பொண்ணு தானே. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே கஷ்டத்தை சமாளிக்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இல்லாத கஷ்டம் உலகத்திலே இல்லை. எங்கள் ஊருக்கு வேணாலும் வந்து பாருங்கள். கஷ்டம்னா கஷ்டம், இருக்கக்கூட வீடு இல்லை. ஆனாலும் சந்தோஷமாக ஒவ்வொரு நாளையும் கடந்து சிரிச்சுக்கிட்டே போயிடுவேன். அப்போ தான் நாளைக்கு என்னன்றதை நம்ம முடிவு பண்ண முடியும். நம்ம அதை மூளையில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறையா வீடியோவில் இதே தான் நான் சொல்லியிருப்பேன். அழுதுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நடக்க வேண்டியது நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. நாளைக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், அதை வந்து நம்ம சந்தோஷமாக அதை வந்து எதிர்கொள்ள முடியாது. அதனால் எப்போதுமே ஸ்மைலியோட கடந்து போங்க எல்லாத்தையும். சரிங்களா? அதனால் எந்த ஒரு விஷயத்துக்குமே கவலைப்படாதீங்க. சரிங்களா? சந்தோஷமாக எல்லாத்தையுமே கடந்து போவோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.